கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர் யூடியூப் தளத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எனக்கு அன்பான நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த வில்டர்னஸ். இந்த தலைப்பை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பிலே நாம் காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன, செய்தி என்ன என்பதை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த செய்தியிலே காணப்படக்கூடிய மைய கருத்து என்ன என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11, மார்க் 1ஆம் அதிகாரம் 12-13, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-3 வரை. இந்த 3 புத்தகங்களிலே இந்த 3 அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசம் எடுத்தது நமக்கு தெரிய வரும். ஆகையால் இன்றைய தினத்திலே இந்த ஒரு செய்தியை தான் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே, அவர் வனாந்தரத்திலே உபவாசம் எடுக்கும் பொழுது, உபவாசத்தில் இருக்கும் பொழுது என்ன நிகழ்ந்தது, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அல்லது கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது காரியம், இயேசு வனாந்தரத்தில் வந்தபோது சாத்தான் வந்தான். இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்தில் அவர் வராரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தரத்தில் உபவாசிக்கும்படி வரும் பொழுது அந்த இடத்துல யார் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, சாத்தான் அங்கே வந்தான் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான கஷ்டத்தில் நம்ம சென்று கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது சாத்தான் நிச்சயமாகவே அந்த ஒரு பகுதியில் கூட வந்து நம்மை சோதிக்கக்கூடியவனாக காணப்படுவான். மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அப்படி என்றால் உடனே என்றால் இதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு என்ன என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். உடனே என்று சொல்லும் பொழுது இதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரும் பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு காரியம் நடக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திற்காக. அப்படி என்றால் அப்போ தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. அப்போ தான் பிதாவானவர் சொல்கிறார், நீ என்னுடைய நேசகுமாரன்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தேவையான எல்லா வல்லமைகளும் தரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே அந்த இடத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். எதற்கு என்றால் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக அவர் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டு இருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார். சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்படின்னா 40 நாள் அவருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில், எந்த ஒரு உணவும் கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, சில நேரங்களில் தண்ணி கிடைக்கிறது கூட ஒரு கடினமான ஒரு காரியமாக காணப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை 40 நாட்கள் இருந்ததை பார்க்குறோம். அதுவும் எப்போ நடந்ததுங்க? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வராரு. பிதாவானவர் சொல்கிறார், நீ என்னுடைய குமாரன் சொல்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்த பிறகு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை அவர் காண வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி நம்ம கையில் எல்லாமே இருக்கலாம். திடீர்னு எல்லாமே நம்ம கை விட்டு போன மாதிரி தோன்றலாம். அப்போ ஒரு வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் எடுத்து செல்லப்படலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலை அப்படி காணப்படலாம். ஆனால் நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஆறுதல் செய்யும்படியாக இங்கே தேவதூதர்கள் வந்தார்கள் என்று வசனம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட
நம்ம கஷ்டத்தின் மத்தியில், கவலையின் மத்தியில், வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக நிற்கிறார். தெய்வ தூதர்கள் நமக்கு துணையாக நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாக வழிநடத்துகிறார். நம்ம அதனால கவலைப்பட கூடாது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். 3 காரியங்கள். இயேசு காட்டு மிருகங்கள் நடுவில் இருந்தார். கொடிய மிருகங்கள் இருக்கலாம், காட்டு மிருகங்கள், அவருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். இயேசு மனித ஆதரவு இல்லை, யாருக்கும் அவருக்கு துணை செய்ய இல்லை, காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஏதாவது மிருகம் வந்து அடித்தாலும் சரி, ஏதாவது நடந்தால் கூட அவருக்கு காப்பாற்றுறதுக்கோ அவருக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. இயேசு வனாந்தரத்தில் தனியாக இருந்தார். இயேசுவை ஊக்குவிக்க தேவதூதர்கள் மட்டுமே இருந்தார்கள் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ வனாந்திரம் அப்படின்றப்ப அநேக நேரங்களில் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறப்ப அதற்கு எதுக்கு ஒப்பிடப்படுது என்றால், நம்ம ஆவிக்குரிய ஒரு ஆயத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஆண்டவரோடு கூட தனியாக இருக்க வேண்டியது காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 2வது, நம்ம வாழ்க்கையில் வனாந்திரம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருடங்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இவங்களாம் வனாந்திரத்தில் இருந்ததுனால தான் அவங்களால கஷ்டங்களை மேற்கொள்ள முடிந்தது. 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்தாருங்க. அவங்க கானான் தேசத்தை கைப்பற்றினார்கள் என்று பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்து தான் அவர் வரார். அப்போ அவர் வளர்க்கப்பட்ட ஒரு இடம், பெரும்பாலான அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தை எங்கே செலவழித்தார்னா வனாந்திரத்தில் செலவழித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறினதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், வனாந்திரத்தில் இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வரான். 2வது, ஏன் சாத்தான் வரான் அப்படின்னா, எப்போ வந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு உபவாசம் இருந்தபோது சாத்தான் வந்தான். இயேசு கிறிஸ்து சும்மா இருக்கிறப்போ வரல. வனாந்திரத்தில் இருக்க சரி நீ இருந்துட்டு போன்னு விட்டுருக்கலாம். ஆனால் எப்போ சாத்தான் வந்தானா, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் சும்மா இல்லை, அவர் ஜெபம் செய்து கொண்டு இருந்தார், உபவாசம் செய்து கொண்டு இருந்தார் என்று சாத்தானுக்கு தெரியுது. அப்போ தான் அவன் நினைக்கிறான், இவர் உபவாசம் எடுத்து ஜெபம் செய்கிறார், இவரை நம்ம விடக்கூடாது, அதை நம்ம தடை செய்யணும்னு சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வனாந்திரமான பகுதியில் கடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் செய்ய வேண்டும், என்னை தேட வேண்டும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறான்னு தெரிந்த மாத்திரத்தில் சாத்தான் அந்த இடத்துல வரா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறப்ப, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அப்போ நம்ம பார்க்குறோம், சாத்தான் 40 நாளும் கூட இருந்து ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியல. அவர் உபவாசம் முடிக்கிறாருன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் இப்போ அவனுக்கு தோணுது, இப்போ நம்ம அவர் என்ன பண்ணிடலாம், சோதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வரான். ஆனால் அவனால் ஒன்றும் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறப்ப, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்னா, நம்ம உபவாசம் இருக்கிறப்ப அவன் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான், சோதிக்க வரான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு பசி உண்டாகிறப்ப அவன் சோதிக்க வருகிறான் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். 3வதாக கடைசியாக இதை நாம் பார்த்துவிட்டு நாம் முடிக்கலாம் இந்த செய்தியை. இயேசு பசியாக இருந்தபோது சாத்தான் வந்தான். ஃபஸ்ட்டு இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறப்போ சாத்தான் வரான். அதாவது தனியாக இருக்கிறப்ப, யாரோ மனிதர்கள் ஆதரவு இல்லாதப்போ சாத்தான் வரான். 2வது, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் தனியாக இருந்தாலும் உபவாசித்து இருக்கிறார். அப்போ அவன் வரான், இவங்க உபவாசம் எடுக்கிறாங்க, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரான். 3வது, இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறத அறிந்து அவன் வனாந்திரத்துக்கு வரான். அப்போ இந்த பசி அப்படின்றப்ப இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய விதமான பசி இருக்குது. அநேகர்களுக்கு பாவ பசி இருக்குது, அநேகர்களுக்கு இச்சையின் பசி இருக்கிறது. அந்த பசி தீர்ந்தால் தான் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கும். சில பேருக்கு குடியின் பசி இருக்குது, போதையின் பசி இருக்குது. அவங்களால குடிக்காமல் வாழவே முடியாது. சில நேரங்களில் சாப்பாடு சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. ஆனால் அந்த குடி பழக்கத்தை, தண்ணி அடிக்காமல் அல்லது சிகரெட் பிடிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பசியில் கூட இன்றைக்கி அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறப்ப, அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சாத்தான் எப்படி அவன் அணுகிறான்னு பாருங்களேன்.
தனியாக இருக்கிறப்ப அவன் வரான். ஏன்னா தனியாக இருந்தால் சாத்தான் என்ன பண்ணிடுறான், சோதிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் எப்போ பாவம் செய்கிறாங்கன்னா தான் தனியாக இருக்கிறப்ப தான், தனிமையான அறையில் இருக்கிறப்ப தான். அப்போ சாத்தான் அதை கண்காணித்து வரான். இரண்டாவது, சாத்தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் உபவாசம் இருக்கிறப்ப வரான். ஏன்னா ஜபிக்கிறாருல்ல. அப்போ நீங்கள் நம்ம ஜபம் செஞ்சால் வருவானா, கட்டாயம் வருவான் சோதிக்க. ஆனால் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப, நாம் ஆண்டவர் கூட இருக்கிறப்ப அவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. மூன்றாவது, அவன் எப்போ வரான்னு சொல்லி பார்க்குறப்ப, உபவாசித்து அவர் பசியாக இருக்கிறப்ப, அதாவது பலவீனமாக இருக்கிறப்ப வரான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பலவீனமாக இருக்கிறப்ப சாத்தான் வருகிறான். ஏன்னா சாத்தானுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும். அப்போ இன்றைக்கி நம்மளை கடவுளுக்குள்ளே ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இயேசுவின் பலவீனத்தை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். அவர் பசியாக இருக்கார், இந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் அவன் செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய விதமான பசிகள் நமக்குள்ளே இருக்குது. பெருமை அப்படின்ற பசி, பயம்ன்ற பசி, சோதனைன்ற பசி, அவநம்பிக்கை என்ற பசி, விபச்சாரம் என்ற பசி, இது மாதிரி அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். கடைசியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறப்ப, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்துக்கை தேடி, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடி செல்வோம் என்றால் பரலோகத்தை நாம் இழந்து விடுவோம். இந்த உலகத்துக்குரிய மோகத்தில் நாம் விழுந்து விடுவோம் என்றால் பரிசுத்தத்தை நாம் இழந்து விடுவோம். நல் ஒழுக்கத்தை நாம் இழந்து விடுவோம். இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதராய் நாம் வாழ்வதை இழந்து விடுவோம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், சாத்தான் நம்ம வாழ்க்கையில் அவன் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்கணும். இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறப்ப, இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிச்சுட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவர் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நல்லா கவனிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ஜபத்திலையும் வல்லமையிலையும் அவர் எதிர்த்து நிற்கிறப்ப சாத்தானால் அங்கே நிற்க முடியல, அவன் ஓடி போகிறான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்மால் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12:10ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12:10 11 நம்ம வாசிக்கிறப்ப அங்கே பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சாத்தானை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கி நம்மளாலையும் சாத்தானை ஜெயிக்க முடியும். அதனால் நம்ம எதற்குமே கவலைப்பட வேணாம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். சாத்தான் என்ன பண்ணால், இயேசுவை சோதிக்க வந்தான் வனாந்திரத்தில். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வனாந்திரமான ஒரு பகுதியில் கடந்து செல்கிறப்ப நம்மளை தேடி அவன் வருவான். ஆனால் நம்ம பயப்பட வேணாம், ஜபத்தில் உறுதியாக இருப்போம், உபவாசத்தில் உறுதியாக இருப்போம், வேத வார்த்தைகளில் உறுதியாக இருப்போம். சாத்தானை நாம் மேற்கொள்வோம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசி அவர்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் எங்களுடைய தொலைக்காட்சி அல்லது எங்களுடைய யூடியூப் தளத்திலே எங்களை தொடர்பு கொள்ளும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.